வணக்கம். இது உங்கள் கிச்சன் தமிழ். நான் முத்துலக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் உளுந்தங்களி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்து பெனிஃபிட்ஸ் உள்ளது. இங்கே திருநெல்வேலி சைடு குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைகளுக்கு தினமும் கொடுப்பாங்க. அந்த உளுந்து வந்து கருப்பு உளுந்தில் தான் செய்வாங்க. அந்த உருட்டு உளுந்தில் மாவு திரிச்சு வச்சு செய்வாங்க. இது ரொம்ப ஹெல்த்து பெனிஃபிட்ஸ் உள்ளது. வாங்க வீடியோவில் போய் உளுந்தங்களி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு. உளுந்தை வறுக்காமல் மாவு ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சு செய்யக்கூடிய மெத்தடு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 டம்ளர் கருப்பட்டி தட்டி வச்சுருக்கிறேன். அது வந்து 1 டம்ளர் தண்ணி விட்டு இப்போ கொதிக்க வச்சிட்ருக்கேன். கொதிக்க வைக்கும்போது ஆரம்பத்தில் உள்ளது வீடியோ எடுக்கலை, அதனால் உங்களுக்கு அந்த டம்ளர் அளவு காமிச்சிருக்கேன். அந்த தண்ணி கொதிக்க வச்சு அது கரைஞ்ச உடனே நம்ம வடிகட்டி எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து 1 டம்ளர் மாவு. இந்த மாவு வந்து நம்ம வந்து மெஷினில் வந்து கருப்பு உருட்டு உளுந்து 1 டம்ளர்னால் 1/4 டம்ளர் பச்சரிசி போட்டு நாம் வந்து கொடுத்து மெஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருவோம். பச்சையாக தான், வறுத்தெல்லாம் செய்யணுன்னு இல்லை. பச்சையாகவே மாவு திரித்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா அது 1 வருஷம்னாலும் இருக்கும். அது வந்து சிலர் வந்து பாதிக்கு பாதி அரிசி உளுந்து போடுவாங்க. உளுந்து அதிகம் போடுறது ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ ஒரு ப்ரெஷர் பேன் வச்சு அதில் கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அந்த கருப்பட்டி வந்து கரைஞ்சிருச்சு. அதை வந்து தூசி இருக்கிறதுனால வடிகட்டி இந்த நல்லெண்ணெய் சூடானோடனே அதை வந்து விட்டுக்கிறோம். இது வந்து 1 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் கருப்பட்டி. கொதிக்க வச்ச தண்ணியை வடிகட்டி விட்டுருக்கோம். நல்லெண்ணெய் விட்டுட்டு இதை விட்டுருக்கோம். இப்போ இது வந்து ஏற்கனவே அது கொதித்த தண்ணினால் கொதிச்சிட்டே தான் இருக்கும். இப்போ கரெக்டாக அந்த 1 டம்ளர் மாவை வந்து பரவலாக போட்டுட்டு ப்ரெஷர் பேனை மூடி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா வெந்துடும். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. மூடி வச்சுருவாங்க. அந்த களி கிண்டுற மத்தை வந்து சென்டரில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவாங்க. சென்டரில் கேப்பு கிடக்கும். இல்லை சும்மா கூட இப்படி மூடி வைக்கலாம். அந்த மத்து வந்து மத்தோட அடிப்பகுதி இந்த இருக்குது, இந்த மத்து பார்த்துக்கோங்க. இந்த மத்தோட அடிப்பகுதியை வச்சு கிண்டினா நல்லா கட்டி இல்லாமல் ஈஸியாக கிண்டிடலாம். இப்போ பாருங்கள், 1 டம்ளர் மாவு தான். கடன்னு கிண்டிட்டோன்னா அந்த ஈரப்பதம் எல்லாம் அந்த மாவு உறிஞ்சிக்கும். இது நல்லா மாவு வெந்துடும், கட்டியே விழாது. இப்போ நான் கிண்டி முடித்த உடனே பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தட். சட்டுன்னு கிண்டிடலாம். இது சிலர் உளுந்தை வறுத்து அப்படிலாம் செய்வாங்க. நம்ம அந்த மாவு வந்து பெர்மனெண்ட்டாக நம்ம மிஷினில் திரித்து நம்ம வந்து வச்சுருந்தோன்னா எப்போனாலும் கிண்டிக்கலாம். இப்போ முடிஞ்சது. இடையில 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் வேணால் விட்டு அதை கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த களியை வந்து கிண்டிட்டு நெய் தொட்டு கூட சிலர் சாப்பிடுவாங்க. ஆனால் சிலருக்கு வந்து அது ஜீரணம் ஆகாது. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நெய் வச்சு சாப்பிட்டா உங்களுக்கு ஜீரணம் ஆகும்னா அந்த களி உருண்டையை நெய் தொட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா இதை அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப குறுக்குக்கெல்லாம் ரொம்ப நல்லது. குறுக்கு வலிலாம் இருக்கிறவங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். இப்போ கிண்டும்போது பாருங்கள், நல்லா சேர்ந்து வந்துடும். பிடிச்சி வராது, நல்லா சேர்ந்து வந்துடும். நம்ம அழகாக உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ இது வந்து காலையில் இட்லின்னு சாப்பிடும்போது ஒரு இட்லியோ 2 இட்லியோ குறைச்சிட்டு இந்த உருண்டையை சாப்பிட்டோன்னா ஹெல்த்துக்கு நல்லது. அப்படி தான் நாங்கள் எப்பொழுதுமே சாப்பிடுவோம். காலை சாப்பாடில் கொஞ்சத்தை குறைச்சிட்டு இந்த களி உருண்டையை சாப்பிடுவோம். இப்போ சூடாக இருக்கும்போது உருட்டிடலாம். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரும்போது 1 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு அப்படியே உருட்டி வைக்க வேண்டியதான். இதை வந்து பெரிய பெரிய உருண்டையாக கூட உருட்டுவாங்க. நான்லாம் சின்ன உருண்டையாக தான் உருட்டுவேன். அப்போ தான் தேவைக்கு சாப்பிட்டுக்கலாம். பெரிய உருண்டைனா ஒரு உருண்டை எடுத்தால் கூட நம்மளால் சாப்பிட முடியாது. இப்போ இதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ சேர்த்து நம்ம உருண்டையாக பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்குது. சூடாக இருக்கும்போதே பிடிச்சிருவோம் நாங்கள் பெரும்பாலும். இது வந்து ரெகுலராக சாப்பிட்றது நல்லது. வாரத்துக்கு 1 நாள் அப்படி சாப்பிட்றது ரொம்ப நல்லது தான். இப்போது சுகர் பேஷண்ட்டாக இருக்கவங்க கூட இதை செஞ்சு சாப்பிடுவாங்க. ஹெல்த்து பெனிஃபிட்ஸ்னால நிறைய சாப்பிடாம கம்மியாக சாப்பிட்டுப்பாங்க. இப்போ பாருங்கள், அழகாக ஒரு உருண்டை பிடிச்சேன். நான் எப்பொழுதுமே இந்த சின்ன சைஸ் தான் பிடிப்பேன். இதை விட பெருசாகவும் பிடிப்பாங்க. எனக்கு இது பெருசாக பிடிச்சி பழக்கமும் இல்லை. இந்த இருக்குது பாருங்கள், இப்படி தான் களி வந்து நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த பிடிச்சி வச்சுட்டேன். இது நல்லெண்ணெய் தொட்டு தொட்டு பிடிச்சிருக்கிறதுனால நல்லெண்ணெய் நல்லா அதில் சேர்ந்துருக்கும். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.